Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கோதுமை ரவை வச்சு ரொம்ப டேஸ்டியான பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இது கூட சிம்பிளான ஒரு சட்னியும் வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படினா வயிறே நிறைஞ்சிரும். அந்த அளவுக்கு ரொம்ப யம்மியா இருக்கும். அதிக நேரத்துக்கு நம்ம இந்த சாஃப்ட்டோட செய்யலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். குக்கர்ல நான் பண்ணாம நார்மலான பாட்ல தான் பண்ணிருக்கேன். அதனால ஈஸியா பிகினர்ஸ் கூட இது வந்து ட்ரை பண்ணலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த பொங்கல் பண்றதுக்காக ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர்ல வரட்டும். லேசா வாசனையும் வர ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை அப்படியே இம்மிடியேட்டா எடுத்து நல்லா வந்து ஒரு 2ல இருந்து 3 தண்ணி கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க நான் கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இனிமே இதுல 1 கப்பு போல தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். ஒரு 3/4 பாகம் நல்லா வேகணும். மூடி போட்டே வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் போல லோ ஃப்ளேம்ல நீங்க வேக வச்சா போதும். இது ஒரு 3/4 பாகம் வெந்துரும். இல்ல அப்படின்னா நீங்க பாசி பருப்பை ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா சீக்கிரமா வந்துரும். இப்ப பாருங்க நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு. லேசா சாஃப்டா இருக்கணும். நம்ம நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சாஃப்டா இருக்கணும். இப்ப நம்மளுக்கு பாசி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே பாத்தீங்கன்னா சரியா 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட் எல்லா கடைகள்லயுமே கிடைக்கும். நீங்க வாங்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்ப இது கூடவே சரியா 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். ஆல்ரெடி நம்ம பாசி பருப்பு வேக வச்ச கடாயிலே ஒரு 1/4 கப்பு போல தண்ணி மிச்சமா இருந்துச்சு. அதனால 1.25 சேர்த்திருக்கேன். மற்றபடி நம்ம 1 கப்பு ரவைக்கும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்புக்கும் 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி. இது வந்து லேசா ஒரு காரம் கொடுக்கறதுக்காக சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விடணும். இது நல்லா வெந்துடும். இந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிரும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு. நல்லா குக் ஆயிருக்கு பாருங்க. இந்த தண்ணி எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுதான் வேக வைக்கணும். இல்லைன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருச்சுன்னு. குக்கர்ல பண்றீங்க அப்படின்னா ஒரு விசிலுக்கு நீங்க வந்து ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்து வச்சிட்டீங்கன்னாலும் போதும். இப்ப இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நம்ம கடைசியா இந்த மாதிரி நல்லா கிளறி எடுக்கும் போது நல்ல வாசனையா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அவ்வளவுதான். இது அப்படியே நம்ம மூடி போட்டு நம்ம இன்னொரு இடத்துல மாத்தி வச்சிடலாம். இனிமே தாளிப்பு. இதுக்காக ஒரு கடாயில ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்க்கணும். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அப்புறமா ஒரு 5ல இருந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை இது எல்லாம் சேர்த்துட்டு கடைசியா கொஞ்சமா காய பொடி சேர்க்கணும். பெருங்காயத்தூள் இது வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேருங்க. சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது வந்து ரொம்ப கலராக சேஞ்ச் ஆக விட்டுறக்கூடாது. ஒரு நல்ல இது வதங்கி வந்ததுமே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க நம்மளுக்கு சூப்பரா வதங்கி வந்துருச்சு. இனிமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே நம்ம வந்து இந்த பொங்கல்ல சேர்த்துடலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டா தான் இருக்கும். இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் பாருங்க நம்ம வந்து வெளியே வச்சு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. இன்னமும் அதே சாஃப்டோட தான் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப இதை நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு நீங்க அப்படியே சூடாவே சர்வ் பண்ணிடலாம். இது கூட சாம்பார் சட்னி எல்லாமே ரொம்ப பக்காவா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு சிம்பிளான ஒரு சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் அதிக முறை இந்த சட்னி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால இதுல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணல. ரொம்ப சிம்பிளான சட்னி, தேங்காய் சட்னி தான். இப்போ இது கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.